முதல்ல மிதுன ராசியோட ப்ளஸ்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். அதாவது மிதுனத்தை பார்த்தீங்கன்னா அறிவும் அழகும் திறமையும் கலந்த ராசி இந்த ராசிங்க. ம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்கில் பெஸ்ட்டு. இந்த ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக மிக முக்கியம். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த ராசிக்கு வர போறார். செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளூரா வெளியூரா வெளிநாடா இந்த மாதிரி அதுவும் மாறும். ஆனால் இவங்களுக்கு இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண பாக்கியம் இருக்கா? திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, திருமணம் நடக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கா, சந்தர்ப்பம்லாம் இருக்கா? மிதுன ராசி அன்பர்கள் தன் மனதுக்கு பிடித்த வரனை அமைய போகிற காலகட்டம். வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான். அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர். சார், இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிறத பார்க்கணும். செவ்வாய் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். இப்போ தான் நல்ல நிலைமையில் செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும் செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் மிதுன ராசிக்காரங்கெல்லாம் கமெண்ட்டில் எவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்காங்கன்னா, நாங்கள் சாக போகிற நிலைமையில் இருந்தோம், இனிமையாவது நல்லா இருப்போம், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. உயிர் மட்டும்தான் இருக்குது, சாக போகிற நிலைமையிலேருந்து மீண்டு வந்து இப்போ உயிர் மட்டும் இருக்குங்க, இதுலேருந்து நாங்கள் தப்பிப்போமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க. எப்படி இருக்குது சார் மிதுன ராசி? முதல்ல மிதுன ராசியோட ப்ளஸ்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது
மிதுனத்தை பார்த்தீங்கன்னா அறிவும் அழகும் திறமையும் கலந்த ராசி இந்த ராசிங்க. ம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்கில் பெஸ்ட்டு. ஒரே நேரத்தில் பல விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஏன்னா புதனோட வீடு. ம். இவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தயக்கம் இருக்கும். வேணும் வேண்டாம் அப்படின்னு தயங்குவாங்க. ஸ்டேஜில் ஏற்றி விட்டுட்டிங்கன்னு நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ம். ஏன்னா இது கலை உணர்வு மிக்க ராசி. இவங்க எங்கே போனாலும் இவங்களுக்குலாம் ரொம்ப மனசு இருக்காங்க. ஒரு பார்க்கு பக்கத்தில் போயிட்டு வந்தாலே பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருது. ஆனால் இவங்க கூட பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு கலகலப்பாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவங்க. ம். இந்த ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக மிக முக்கியம். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த ராசிக்கு வரப்போகிறார். ம். செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் இவர் தான். வெரி குட். அப்போ இந்த லாபாதிபதி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இவங்களுக்கு உத்தியோகம் ம். கொடுக்க போகிறார். ம். உத்தியோகம் ஏன்னா இந்த ராசி பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் பொருளாதாரத்தில் சிக்கலில் ரொம்ப தத்தளித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ம். ஏன்னா கௌரவம் குறைச்சலாயிருச்சு. அப்போ ஆமா இவங்களுக்கு வேலை வெட்டி இருந்தாலே கொஞ்சம் நிம்மதியாயிடுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வருமானம் வருகின்ற சூழல் வந்தனால ம். தைரியம் வந்துடுது. ம். இவங்க தைரியம் வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன் லெவலில் வராங்க. ஓ. ஏன்னா குரு இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. மிகப்பெரிய பணத்தை ஹேண்டில் பண்ணணும். அது வேலை ரீதியாக. இந்த வேலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளூரா வெளியூரா வெளிநாடா இந்த மாதிரி அதுவும் மாறும். ஆனால் இவங்களுக்கு இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ம். அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஹையஸ்ட் சார் ஒரு சின்ன போஸ்ட்டில் இருக்கேன், மேனேஜ்மெண்ட் லெவலில் போகிறேன், ம். படிப்படியாக முன்னேறுகிற சூழ்நிலை வந்துருச்சுங்க. அதாங்க அந்த ராசிக்கு சூப்பர். அது வெற்றி வாய்ப்பை அல்ல போகிற ராசி. ம். இப்போ அடுத்தது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசியிலே சூரியனும் கூட புதனும் இருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த ராசிக்கு தோணிட்டு இருக்கோம், சார் இடம் வீடு வண்டி வாங்கணும், நம்ம ஏதோ ஒன்று வாங்கணுங்க, காப்படி நிலமா இருந்தால் நம்ம நிலமா இருக்கணுங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்துச்சு சார் அந்த ஆசை இப்போ. அந்த அந்த ஊருக்காக இல்லைன்னா கூட தன் கௌரவத்துக்காக தன் குழந்தைகளுக்காக இந்த ராசி போராடுது. இப்போ இந்த செவ்வாய்ங்கிற மங்களகாரன் இடம் வீடு வண்டி அது அமைய போகுதுங்க. அப்போ அந்த அமைப்புடையவங்க போய் இடம் வீடு பாருங்க, கடனை கட்டுக்குள் இருக்கின்ற லெவலில் பார்த்து வாங்குங்க. பெரிய கடன் மட்டும் வேண்டாம். ஏன்னா உலகில் வேலை வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கிறனால சொத்துக்கள் சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்த்து இது பண்ணலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் விற்கணும் சார், கொஞ்சம் அவசர வேலை இருக்குது அப்படிங்களா. அப்போ அந்த விற்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்க அமைப்பு வருது. சின்னதை வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்குவாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி வாங்குறதுக்கு அமைப்பு நிச்சயமா இருக்குங்க மேடம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாண பாக்கியம் இருக்கா? திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, திருமணம் நடக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கா, சந்தர்ப்பம்லாம் இருக்கா? மிதுன ராசி அன்பர்கள் தன் மனதுக்கு பிடித்த வரனை அமைய போகிற காலகட்டம். வெரி குட் வெரி குட். ஏன்னா 7க்குரியவர் குரு பகவானாக 2ஆம் வீட்டு குடும்பஸ்தானத்தில் வர குடும்பத்தில் புது உறவு ஒன்று வருது. அந்த புது உறவு கணவன் மனைவியா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம். எடுத்தோடனே சொன்னீங்க அந்த ராசிக்கு ஒரு புது வரவு வராங்கன்னு. அவ குழந்தை பாக்கியமா இருக்கலாம். ஒரு சிலர் பெட் அனிமல்ஸ் வாங்குறாங்க. இப்போதான் பூனை வாங்கணும், நாய் வாங்கணும், அதெல்லாம் இது. ஏன்னா நாய் வளர்த்துனா கர்மா கரையுதுன்னு ஒரு இது இருக்குது. அதனால இப்போ எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ உறவு ஒன்று வருது. இப்போ திருமணத்தை பற்றி கேட்கும்போது இப்போதாங்க இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரனாகும். இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இப்படி அமையணும் ரொம்ப இதாக இருந்திருக்கும். இப்போ ப்ரொஃபைல் மேட்ச் ஆகி வர மாதிரி. ஆனால் வயசு வித்தியாசம் பார்க்கும் ஈக்குவல் ஏஜாக இருக்கலாம். ஒரு பொண்ணு 3 நாள் 4 நாள் பெரிய பொண்ணாக கூட இருக்கலாம். வருகின்ற கிளாஸ் அந்த மாதிரி அமைய போகுது. திருமணம் நிச்சயமாக உண்டு. அப்போ இத்தனை நாளாக பேசிய விஷயங்கள் அனைத்தும் நடைமுறை ஆக போகுது. சுபகாரியங்கள் என்னமோ ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஆனால் பேச்சு இப்போ இந்த ராசிக்கு திருமணத்துக்கு அப்புறம் நிறைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னா அது மிதுனத்துக்கு தான் நிறைய நடக்கும். இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்னா ஆல்ரெடி கல்யாணமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, சார் வாழ்க்கையில் வாழலாமா வேண்டாமா, கொஞ்சம் மன நெருக்கடியாக இருக்குது. 30-35 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இந்த இப்போ காலகட்டத்தில் வந்து ட்ரெண்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு சார். டைவர்ஸ்ன்றது ட்ரெண்டிங் மாதிரி. டைவர்ஸுங்கிறது அது மாதிரி ஒரு அவார்டாக நினச்சிட்டாங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் அத்தனை செலவு பண்ணுறாங்க. வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச கிட்டத்தட்ட அத்தனை சொத்துக்களையும் அடகு வைத்து மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க செகண்ட் மேரேஜ்னு பண்ணும்போது. அப்போ கௌரவ குறைச்சல் மட்டும் இல்லை, இதாக இருக்குது. அடுத்து மாணவர்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். மாணவர்கள் என்ன ரீசன்னா, மாணவர்கள் இப்போ சார் முடிச்சோடனே கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, ஹையஸ்ட் போஸ்டிங் போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பல இது இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல காலகட்டம் வந்திருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட ஷைன் பண்ணக்கூடியது. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா 10ல் சனி பகவான் இருக்கிறனால தெரிஞ்ச பிஸ்னஸ் ரீதியாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். 1-2 டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஜூலையில் செவ்வாய் பயிற்சி வாழ்வில் இந்த வருஷம் வருகின்ற வருஷத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுதுங்க. முதல் விஷயம் மாணவர்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் படிப்பை பற்றி நீங்கள் இந்த மிதுன ராசி மாணவர்கள்லாம் தைரியமாக இருங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். இந்த காலகட்டத்தில் சூப்பராக படிச்சிருவீங்களாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இந்த ராசிக்கு.
உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்குனீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சீங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.